காலை வணக்கம். ஒரு முக்கியமான விஷயம் இது என்னென்னா, ஏஆர் 2024 சுப்ரீம் கோர்ட்டு 2444. ஏஆர் 2024 சுப்ரீம் கோர்ட் 2444. மிஸ்ஸஸ் பூமிகா பென் என் மோடி வர்சஸ் லைஃப் இன்சூரன்ஸ். இந்த பூமிகா பென்னோட வீட்டுக்கார் வந்து ஒரு இன்சூரன்ஸ் நம்ம 3388 ரூபா கட்டுறாரு. ரசீதெல்லாம் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிடுறாரு. இறந்து போய் கிளைம் போட்டால், இல்லை நாங்கள் அவருடைய ப்ரொப்போசல் நாங்கள் அக்செப்ட் பண்ணல, அதனால் கிளைம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க கீழ்கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க, கன்சியூமர் போகிறோம், அது அளவாகுது. ஸ்டேட் கமிஷனும் அதை கன்ஃபார்ம் பண்ணுது. இந்த நேஷ்னல் கமிஷன்காரன் என்ன சொல்கிறான்னா, இல்லை இது தப்பான உத்தரவுன்னு சொல்லிட்டு ரிவிஷன் பெட்டிஷனர் வந்து 1,00,000 ரூபாய் தரேன்றாரு, வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அதை அலோவ் பண்ணிடுறாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லுதுன்னா, இந்த எக்ஸ்கிரேஷியானா அதுக்கான மீனிங் சொல்லியிருக்கு. பேராகிராஃபு 10, 25, 26, 27, 28 எக்ஸ்கிரேஷியானா என்ன அர்த்தம்னா, சட்டப்படி தர வேண்டிய அமௌண்ட் இல்லை, பாவம் பார்த்து கொடுக்குறப்ப. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கன்சூமர் போகிறதுல ஒரு ப்ரீமியம் கட்டியாச்சு, ரசீது கொடுத்தாச்சு. ஸோ அது இன்சூரன்ஸ் பாலிசி அக்செப்ட் பண்ண மாதிரி தான். அதை ரெப்புடேட் ரத்து பண்ணுறதுக்கு எல்ஐசிக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு கீழ்கோர்ட்டில் போட்ட உத்தரவை உறுதி செஞ்சு பணத்தை கட்ட சொல்லி இவங்களுக்கு வந்து ஆர்டர் போட்டுடுறாங்க. பணம் கட்டுறதுக்கான டைம் கொடுத்துட்றாங்க. இதுதான் வந்து முக்கியமான தீர்ப்பு. இதை வச்சுக்கோங்க. ஓகேவா? காலை வணக்கம். நன்றி.